Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல இந்தியன் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா ஒன்று செய்ய போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவை, இது எப்படி செய்யறேன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கு என்னென்ன ingredients எடுத்துக்கிறேன் என்று செய்ய போக்கல காட்டிக்கொண்டே செய்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி மட்டும் பாருங்க. எங்கடிந்து சிக்கன் டிக்கா மசாலாவை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கிறேன். பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், கொத்தமல்லி இலை, தேசிக்காய், சாட் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, தேங்காய், கொச்சிக்கத்தூள், தயிர், கரம் மசாலா, அதோட yellow கலர் ஃபுட் கலரின், ரெட் கலர் ஃபுட் கலரின் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இந்த சிக்கன் டிக்கா மசாலாவை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பவுல் ஒன்று எடுத்து அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டீஸ்பூன் கார்லிக்கும் ஆட் பண்ணி கொள்கிறேன். வெங்காயம் 2 காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதால் நான் கொஞ்சத்தையும் ஆட் பண்ணி கொள்கிறேன். இதுக்கே நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கரம் மசாலா 2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு yellow கலர் ஃபுட் கலரின் 1 ட்ராப்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரெட் கலர் 1 ட்ராப்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போல் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. 1/2 காய் தேசிக்காய் எடுத்து அதில் ஜூஸும் ஊற்றிக்கொள்ளணும். சாட் மசாலா 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு கழுவி க்ளீன் பண்ணி வச்ச எங்களோட கோழி 1 கிலோ எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாத்தையும் கையால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு மசாலா பேஸ்ட் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் இப்போ அந்த மசாலா பேஸ்ட் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இந்த மசாலா பேஸ்ட்டை செஞ்சுக்கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன், உப்பு எடுத்துக்கிறேன், தேங்காய், 25 கிராம் காஜு, தேசிக்காய், கொத்தமல்லி இலை, பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், சின்னதாக வெட்டின தக்காளி, சாப் பண்ணி கொண்ட வெங்காயம், வீணாக்கிட்டு கொஞ்சம் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல நாங்கள் பேலன்ஸ் வச்சு வெங்காயம் எல்லாம் இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் தக்காளி 1 காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் சின்னதாக சாப் பண்ணிக்கொண்ட ஜிஞ்சர் 1 டீஸ்பூனும் கார்லிக் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் எங்களை எடுத்து வச்சிருந்த 25 கிராம் கஜுவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கல பார்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் சின்னதாக வெட்டி வச்சுக்கொண்ட கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு லைம் 1/2 காயோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் வினாகிரியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா வசங்கி இதில் ஆயில் பிரிஞ்சு வர போக்கில் நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளெண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணி எங்களோட மசாலா பேஸ்ட்டை செஞ்சு எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ எங்களோட இந்த சிக்கன் டிக்கா மசாலாவை எப்படி செய்கிறேன்றது பார்ப்போம். எங்களோட சிக்கன் மசாலாவை செஞ்சு கொள்றதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆக போக்கில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் எங்களோட செஞ்சு வச்சுக்கொண்டு இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட இந்த கிரேவி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு 1.5 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கறி பவுடர் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். நச்சிரம் தூள் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமெண்டா போடலும், அப்படி இல்லாட்டி இது போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது நல்லா பாயில் ஆகி வரும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட கிரேவி நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நான் எங்களோட மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பேனில் போட்டு அதுக்கும் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் சுட்டு எடுத்துக்கொள்கிறதுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் ஆயிலோ பட்டரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் சிக்கன் ஒன்றா வச்சு நான் இதை கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட சிக்கன் ஒரு சைடு நல்லா சுடுபட்டு கொண்டு வரப்போக்கில் நான் இதை மறு சைடுக்கு திருப்பி மறு சைடே நல்லா சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி 2 சைடையும் திருப்பி எங்களோட சிக்கனை கொஞ்சம் நல்லா சுட்டு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட கோழி நல்லா வெந்து இப்படி சுடுபட்டு வரப்போக்கில் நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்கிறேன். நான் மேரினேட் பண்ணிக்கொண்டு எங்களோட மற்ற எல்லா கோழியை நான் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட மேரினேட் பண்ணிக்கொண்ட சிக்கன் எல்லாம் நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். இப்படி சுட்டுக்கொண்ட எங்களோட இந்த சிக்கன் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சுக்கொண்ட கிரேவியில் போட்டுக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்களோட செஞ்சு கொண்டு இந்த கிரேவியை அடுப்பில் வச்சு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எங்களோட இந்த கிரேவியை கொஞ்சம் ஹீட் பண்ணி நான் அதில் எங்களோட இந்த சுட்டுக்கொண்ட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட சிக்கன் எல்லாத்தையும் கிரேவியில் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் குக் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட இந்த சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் கறி நல்லா கொதிச்சு கொண்டு வருவது எங்களோட சிக்கன் டிக்கா மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுல் ஒன்றில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நல்ல டேஸ்டான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் போடுற இன்னும் புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். நான் இப்படி பவுலோனில் போட்டுட்டு அதுக்கு மேலால் 2 டீஸ்பூன் குக்கிங் க்ரீம் எடுத்து மேலுக்கால இப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலால் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்னதாக வெட்டி அதையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கொள்ளும். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் டிக்கா மசாலா. உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.